107வது ஜெயந்தி வகைய நம்முடைய தேவராஜ சுவாமிகள் ஐயா பத்தி ஐயா ரொம்ப சொன்னாரு. அவரோட குருவா இருந்தாருன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா நான் அவரை பார்க்க கொடுத்து வைக்கல எங்களுக்கெல்லாம். ஆனா அவரோட ரூபத்தும் நானு பரஞ்சோதி ஐயா அவர்களை பார்க்கறேன். அவர் என்னுடைய ஒரு உண்மையான ஒரு குருஜியாவும் இருந்தாரு. எனக்கு எனக்கு இந்த இதுல ஒரு ஆர்வத்தை பிடிப்பை அதாவது கொடுத்து ஒரு எப்படின்றத உணர்த்தினவரே அவர் தான். அதனால நான் இந்த இதுல அவர் சொல்லியிருப்பாரு, இப்பதான் சொல்லி முடிச்சாரு. தாய் தந்தை குரு அப்படின்னு சொல்லக்கூடியதுல என்னை பொறுத்த வரைக்கும் முதன்மையான நிலையத்துல ஒரு ஒரு மானசீகமான ஒரு குருவா நான் இவரை ரொம்ப முதன்மையான என்னுடைய நெற்றிக்கையினுடைய இதுல இருந்து அவரை நான் பிரார்த்திக்கிறேன். ரெண்டாவது, இதுல பாத்தீங்கன்னா அவரு தேவராய சுவாமிகள் நிறைய அவருடைய பேச்சு ஒண்ணு பார்த்தேன். நேற்று குருஜி ஐயா ஒரு சின்ன வீடியோ போட்டிருந்தாரு. அதுல அவருடைய பேச்சு பார்த்தேன். அவருடைய அந்த ஒரு வயசுலயும் அவருடைய பேச்சு குரல் ரொம்ப ஒரு தெளிவா நல்லா அவர் பேசுற கருத்தை ரொம்ப தெளிவா சொல்லிட்டு இருந்தாரு. அவங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு உடனடியான ஒரு பதிலையும் கொடுத்துட்டு இருந்தாரு. இதை பார்க்கும்போது அந்த வயசுலயும் அவர் அவ்வளவு தெளிவா ஒரு இதுவா இருக்கும் போது அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது பாக்குறதுக்கு. மற்றபடி குருவை தான் எனக்கு தெரியும். அதனால நான் அதிகமா தேவராஜ் ஐயா பத்தி நான் பேச விரும்பல, எனக்கு தெரியல அதை பத்தி. ஆனா குரு ஐயா நம்ம குருஜி பரஞ்சோதி அவர்கள் ஐயா அவரால் தான் நான் எல்லாமே இப்ப நான் இதை பத்தி பேசுறேன். இந்த அளவுக்கு நான் கொஞ்சம் ஈடுபாடோட இருக்கேன் அப்படின்னா அதனுடைய முதற் காரணம் இவர் தான். அதனால நான் இவருக்கு என்னுடைய இன்னொரு தடவை என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ எனக்கு ஒரு சின்ன அனுபவம் ஒண்ணு இருக்கு. அந்த அனுபவத்தை மட்டும் நான் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கலாம்னு பார்த்தேன். எல்லாருமே அவங்க அனுபவத்தை ஷேர் பண்றாங்க. என்னால உணர்ந்த ஒரு சின்ன அனுபவத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு முன்னாடி ஞானவல்ல பரஞ்சோதி ஐயா கொடுத்துக்க ஒரு 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 வாக்கியத்தை ஒண்ணு படிக்கணும்னு ஆசைப்படுறேன். கண்ணின் இன்பம் கண் மூடினால் சூனியம், வாயின் இன்பம் தொண்டைக்குள் சூனியம், காதின் இன்பம் காது மூடினால் சூனியம், பரிச இன்பம் தூக்கத்தில் சூனியம், உடலை நடத்துவது ஞாபகம், உடலில் உணர்வது அறிவு, உடலாய் இருப்பது நினைப்பு, நினைப்பாய் உள்ளது நான். இந்த இந்த ஒரு ஒரு வாக்கியம் அது இந்த ஒரு அவருடைய பொன் மொழிகள்ல கொடுத்திருக்காரு. இதை நினைச்சு பார்த்த உடனே எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமா இருந்தது. ஏன்னா இந்த ஒரு ஒரு உண்மையை நான் உணர்ந்தேன் நேர்லயே. அது நான் ஐயா கிட்ட கூட ஷேர் பண்ணிருந்தேன். அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி குருஜி ஐயா சுல்முனை தியானம் சொல்லிட்டு ஒண்ணு சொல்லி கொடுத்தாரு நம்ம எல்லாருக்குமே, அகத்துவ பயிற்சின்னு சொல்லி. அதுல பாத்தீங்கன்னா நம்முடைய தியானத்தை அந்த சுவாசம் மேற்கொள்ளும் போது நம்ம சூழ்முனையில அதை வச்சுட்டு நம்ம தியானம் மேற்கொள்ளும் போது ஒரு சில இன்பம், ஒரு வித்தியாசமான அனுபவம் கிடைக்கும்னாரு. அப்படி நான் செய்துட்டு இருக்கும் போது ஒரு நாள் இந்த ஒரு நாள் நான் ஒரு எர்லி மார்னிங் இருக்கும், ஒரு 4:30-5 மணி போல இருக்கும். கொஞ்சம் தூக்கம் சரியா இல்லைனாலும் ஏந்துட்டேன். ஸோ அப்போ அந்த டைம்ல அவர் சொன்ன மாதிரி இந்த சுல்முனை தியானம் செய்து பார்ப்போன்ற ஒரு உணர்வுனால ஆசைனால அந்த காலையில நான் உட்கார்ந்து அதை செய்து பார்த்தேன். அப்போ அந்த செய்தி பார்க்கும்போது இந்த கருத்து எப்படி அவர் கொடுத்திருந்தாரு அதை அப்படியே நான் உணர ஆரம்பிச்சேன். அந்த தியானம் முதல்ல அது நெற்றிலிருந்து உள் சுவாசம், அந்த சுவாசம், அந்த சுல்முனை தியானத்துல உள்ள உட்கார்ந்தது. அந்த இடத்த அப்படியே உணர ஆரம்பிக்கும் போது அது நேரம் போக 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 ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா என்னுடைய நிலையை நான் மறந்துட்டேன். அதாவது சூனியம் அப்படின்னு சொல்லி நம்ம அவர் சொன்னதுக்கு காரணம் என்ன, நான் இதே வார்த்தையை நான் ஐயா கிட்ட சொல்லியிருந்தேன். நம்ம சூனியம் அப்படின்னு சொல்லி எப்போ சொல்லுவோம் அப்படின்னா, இந்த உலகத்துக்கு அப்பாற்பட்டு ஒரு எதுவுமே இல்லாத ஒரு ஒளி எதுவுமே இல்லாம எல்லாமே இருள்மயமா இருக்கிறது தான் சூனியம். அதாவது இந்த இருள்மயம் சொல்லி சொல்றது நான் எது சொல்றேன்னா, நம்முடைய பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரபஞ்சம், அந்த பிரபஞ்சமே ஒரு இருளு தான் ஆழ்ந்திருக்கு. அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த இருளே பிரபஞ்சம். அந்த இருளில் உருவாக்கப்பட்ட ஒரு சில துகள்களே இந்த அண்டம், பேரண்டம், அதெல்லாம் நம்ம ஒவ்வொன்றா சொல்லி போலாம். அந்த விலகம் அதெல்லாம் சொல்லிட்டு போகும். அப்போ இந்த தியானத்தின் மூலியமா நான் அந்த உள் சுவாசம் அந்த சுல்முனை தியானத்துல செய்யும் போது நம்முடைய 2 கண்களும் அதை மூடி அந்த தியானத்துல இருக்கும்போது நம்ம அந்த ஐம்புலன்களும் அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய கண்ட்ரோல்ல ஃபுல்லா அந்த கண்ட்ரோல்ல வந்துட்டும் போது உங்களுடைய சுவாசம் எங்க இருந்து நடக்குதுன்னு உங்களுக்கே தெரியாது. அந்த அனுபவம் நான் உணர்ந்தேன்.
அதை ஏன் திரும்ப திரும்ப சொன்னா ரொம்ப ஒரு வித்தியாசமான அனுபவம். ஏன்னா நம்ம அந்த தியானம் செய்யும் போது நமக்கு தெரியும் நம்ம சுவாசம் எப்படி இருக்கிறோம், நம்முடைய இருதயம் எப்படி அந்த துடிக்குது, அந்த சவுண்ட் எல்லாமே நமக்கு நல்லா தெரிய ஆரம்பிக்கும். அப்போ அந்த சவுண்ட் தெரிய ஆகும்போது நமக்கு தெரியும் நம்ம சுவாசிச்சுட்டு தான் இருக்கோம், இருதயம் வந்து துடிச்சிட்டு தான் இருக்குன்றது நமக்கு தெரியும். ஆனா இந்த சுழ்முனை தியானத்துல நீங்க ரொம்ப உள் வாங்கிட்டீங்கன்னா அந்த டைம்ல உங்களுடைய இருதயம் துடிக்கிறது தெரியாது உங்களுக்கு. அந்த சவுண்ட் உங்களுக்கு கேட்காது. ஏன் கேட்காது அப்படின்னா இருதயம் துடிச்சிட்டு தான் இருக்கும். ஆனா பட் கேட்கறது இல்லை. ஏன் கேட்கறதுன்னா இவர் சொன்ன மாதிரி அந்த காதின் இன்பம் காது மூடினால் சூன்யம் அதனுடைய அர்த்தம் தான். நம்ம கண் வழியா நம்ம வெளியே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் ஒரு சிலது உறுத்திட்டே இருக்கும். ஆனா நம்ம நல்லா கண் மூடிட்டு இந்த தியானத்துல போகும்போது அந்த கண்ணின் இன்பம் கண் மூடினால் சூன்யம் இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா எல்லாமே அடங்கிடும். அடங்கிட்டு உங்களுடைய சுவாசமே உங்களுக்கு தெரியாது. நான் அதை நேர்ல ஆனா இதுல வந்து அவர் வந்து கொடுக்கல. இந்த மூக்கு நோயை நம்ம சுவாசம் எடுக்கிறத பத்தி கொடுத்தாரு. அவர் வந்து கண்ணை பத்தி கொடுத்திருக்காரு, வாயை பத்தி கொடுத்திருக்காரு, காது பரிசத்தை பத்தி கொடுத்தாரு. ஆனா அந்த சுவாசத்தை பத்தி இதுல கொடுக்கல. ஆனா இதை நானும் உணர்ந்தேன். அந்த சுவாசம்ன்றது கூட உங்களுக்கு கட்டாயிடும். உங்களுக்கு சுவாசம் எப்படி எடுக்கிறீங்க, எப்படி உள்ள போகுது, எப்படி வெளியே வருதுன்றது உங்களுக்கு தெரியாது. மொத்தமே வந்து நீங்க எல்லாவற்றையும் மறந்து இந்த பிரபஞ்சத்தினுடைய எந்த மூலையில இருக்கீங்கன்றது உங்களுக்கே தெரியாது. அந்த ஒரு விதமான ஒரு ஒரு உணர்வு தோன்றும். அப்போ பாத்தீங்கன்னா ஒரு அதாவது ஒரு இருளையே சூழ்ந்தான அது வந்து சாதாரண இருள்னு சொல்ல முடியாது. கரும் இருட்டு. அந்த இருட்டுல நாம எப்படி நம்ம உடலும் தெரியாது, உருவமும் தெரியாது, எதுவுமே தெரியாது. நம்ம அதுல வந்து அப்படியே ஃபுல்லா மிங்கிள் ஆன மாதிரி ஒரு உருவம் இருக்கும். நம்ம எதுல இருக்கோன்னே தெரியாது. ஆனா இப்படி அந்த அந்த அளவுக்கு பறந்து கிடப்போம். அந்த சமயத்துல நம்ம உணர்வுல நம்முடைய மூச்சு தெரியாது, எந்த சுவாசம் மேற்கொண்டோம், எப்படி இருக்கோம், உட்கார்ந்து இருக்கோமா, நின்றுட்டு இருக்கோமா, எதுவுமே தெரியாத ஒரு நிலை. இந்த ஒரு ஆழ்ந்த நிலையை அனுபவிக்கும் போது நான் அந்த அந்த சூழ்நிலை தியானத்துல குறைஞ்சபட்சம் வந்து 20 நிமிஷம் இருந்திருக்கேன். ஆனா எனக்கு அது வந்து ஒரு ஒரு 2 மணி நேரம் இருந்த மாதிரி ஒரு விதமான உணர்வு இருந்தது. ஆனா இருந்ததுமே ஒரு 20 நிமிஷம் தான். ஆனா அதனுடைய உணர்வு முடிச்சு நான் எழுந்துச்சு பார்க்கும்போது ஒரு 2 மணி நேரம் இருந்த மாதிரி தெரிஞ்சது. அதாவது இந்த யுகங்களாய் காட்சியளிக்கக்கூடிய இந்த சித்தர்கள் முனிவர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க, தியானத்துல இருக்கும்போது எத்தனையோ யுகங்கள் இருந்தாங்கன்றது. இந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடிய அந்த 20 நிமிஷமே வந்து ஒரு யுகம் மாதிரி ஓடும். அது வந்து உங்களுக்கு தெரியவே தெரியாது. அதுக்கு நம்ம நம்ம என்ன பண்றோம் ஒரு எல்லாவற்றையும் மறந்த ஒரு நிலை. இந்த ஒரு நிலையை வந்து இதை அனுபவிச்சதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நான் சந்தோஷப்பட்டேன். குருஜி ஐயா கிட்ட உடனே நான் போன் பண்ணி பேசினேன். இந்த இந்த விஷயத்த ஏன் நான் ஷேர் பண்ணி நான் ஆசைப்பட்டேன்னா, நான் படிச்சு பார்க்கும்போது இவரு நம்ம ஞானவல்ல பரஞ்சோதி மகன் அவர்கள் கொடுத்த இந்த ஒரு வாக்கியமும் நான் அனுபவிச்ச அந்த இதுவும் வந்து கரெக்டா கோயின்சிடன்ஸ் ஆச்சு. அதனாலதான் இந்த ஒரு வாக்கியத்தையும் உங்களுக்கு எல்லாருக்கும் படிச்சுட்டு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். இது மாதிரி எண்ணற்ற இன்பம், எண்ணற்ற ஒரு அனுபவங்கள், எண்ணற்ற ஒரு கண்ணிலே உழந்த நிலை, இது எல்லாவற்றுக்குமே காரணம் பாத்தீங்கன்னா குருஜி ஐயா சொன்ன மாதிரி நம்ம அதுல இன்வால்மெண்ட் அதிகமா எடுக்கணும். நம்ம அதை பத்தி சிந்தனையிலேயே இருக்கணும். இரண்டாவது தினம் தினமும் ஒவ்வொரு நம்ம புதுசா புதுசா நம்ம எதிர்பார்த்து செய்யணும். நம்ம நம்ம பழைய எப்படி செய்தோமோ, பழைய எந்த நினைவில் வந்ததோ அந்த நினைவை பத்தி யோசிக்காம ஒவ்வொரு நாளும் அவர் சொன்ன மாதிரி பூத்து பூத்து குலுங்குதுன்னு சொன்னார். அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உணர்வையும் புதுசா புதுசா நம்ம புதுசா ஒரு இதை எதிர்பார்க்கிற மாதிரி போனோம். ஒரு ஆவலோடு எதிர்பார்க்கும் போது நம்ம இது மாதிரி எண்ணற்ற ஒரு அனுபவங்களை பெற முடியும். இந்த அனுபவங்கள் மூலயமா நம்முடைய உள்ளம், நம்முடைய செயல், நம்முடைய எண்ணம் எல்லாமே வந்து நேர்வழியான பாதைக்கு தான் போகும். அது ஒரு தப்பான பாதைகளுக்கு கொண்டு போகவே போகாது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம நர்மதா மேடம் சொல்லியிருந்தாங்க. அவங்க சொன்னது ஒரு தனி உண்மை. நம்ம உண்மையே நினைச்சு வந்து அந்த நெட்டுக்கன் தியானத்துல இந்த தியானத்தை அது எந்த தியானமா இருந்தாலும் சரிங்க, குறிப்பா அந்த தியானத்துல நம்ம அந்த மெய்யுணர்வோடு இருக்கும்போது அது எப்பவுமே நம்மள தப்பான வழியில காட்டாது. அது நல்லதுக்கே கொண்டு போய் விடும். ஆனா என்ன ஒரே இதுன்னா அதை நம்ம டெய்லி செய்துட்டு வரணும். ஒரு நாள் விட்டா கூட அதோடைய 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 கான்சென்ட்ரேஷன், அதோடைய பவர் வந்து உங்களுக்கு கிடைக்கிறது மிஸ் ஆயிடும். அதனால அதை நீங்க எந்த அளவுக்கு சிறப்பா ஒரு குறிப்பிட்ட டைம்ல அதை மெயின்டைன் பண்ணி செய்துட்டே வந்தீங்கன்னா அது உண்மையிலேயே உங்களுக்கு நிறைய பலன் கொடுக்கும். உங்களுடைய அன்றாட வாழ்வுல அதனால உங்களுக்கு நிறைய விஷயத்த செய்ய முடியும். அதை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அதை உணர ஆரம்பிப்பீங்க. அதை உணர்றதுக்கு நீங்க கொஞ்ச நாள் பிராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா எது ஒண்ணுமே பிராக்டிஸ் பண்ணாம செய்ய முடியாது. ஒரு நல்ல பழமொழியும் சொல்லுவாங்க, பிராக்டிஸ் வில் மேக் பெர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு செயலும் நீங்க ஒரு செயலோட நிறுத்தாம அதை ஒரு பழக்க வழக்கமா மாத்துங்க. கட்டாயமா இதுல வந்து நீங்க எல்லாருமே வந்து நல்ல நல்ல அனுபவங்களை அனுபவிக்க முடியும். நீங்களும் இந்த மாதிரி நிறைய அனுபவங்களை இங்க ஷேர் பண்ணுவீங்க.
அதை நான் நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த பேசுறதுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த குருஜி ஐயாவுக்கு என்னுடைய